ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் உண்மையிலே உற்சாகத்தை கொடுக்குது. நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன், அவளை காணோம். அப்படின்னா அவனையும் காணோம். இல்ல, விட மாட்டேன். இவன் தங்கச்சி பார்த்த வேலை தெரியாம நான் வேற அவசரப்பட்டு உன்னை அடிச்சு விட்டேனே. இப்ப என்ன பண்ண? ஊமை கொட்டா மாதிரி இருக்கால, அந்த புள்ளிய போய் இவன் இந்த பாடுபடுத்துறானே நினைச்சு தப்பா கணக்கு போட்டு பையன் உள்ள எவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணியிருக்கா. இப்ப நான் வேற இவனை அவசரப்பட்டு அடிச்சு விட்டேன். இவனை எப்படி சமாளிக்கன்னு தெரியலையே. என்ன வாடி அடிச்ச? என்ன வாடி அடிச்ச? என் தங்கச்சி மட்டும் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடி. அவளை கண்ணால பாத்துக்கிட்டான், அதுக்கப்புறம் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நான் இங்க இருந்து போறேன்டி. கொடுக்காமல நான் இங்க இருந்து போக மாட்டேன். குறிச்சு வச்சிருக்கேன்டி. அத்தையும் முறைக்கிறானே, இப்ப என்ன பண்ண? என் அப்பா கூட என்ன அடிச்சது இல்ல, ஆனா இவன் என்ன அடிச்சுட்டான். விட மாட்டேன், விட மாட்டேன். அத்தி பயங்கரமா முறைக்கானே. வழி விட, என்ன அந்த சைடு போனோம். ஓடி. அத்தி மரியாதை இல்லாம பேசுறானே. என்ன கொஞ்சம் கூட மரியாதை பேச தெரியாது? உனக்கு தனியா வச்சிருக்கேன்டி. நீ என்கிட்ட போற பாட்டை மட்டும் பாரு. அத்தி வச்சு பழி வாங்குவானோ? இந்த உருட்டலே மிரட்டெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. உருட்ட உள்ள மிரட்ட உள்ள நடக்க போறதை தான் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த மிரட்டெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. போடி போடி, நானே கடுப்புல இருக்கேன், போயிடு. கூட பண்ண மேல இவ்வளவு சந்தேகப்படுறவன் பொத்தி பொத்தி வீட்டுக்குள்ளே வைக்க வேண்டியது என்ன? அப்படித்தானே வச்சிருந்தேன். ஐயோ, சிக்குவா, அவளை சிக்குவா, நீயும் சிக்குவ. சிக்கும் போது இருக்குடி, விட மாட்டேன். நம்மள ரொம்ப பழி வாங்கிடுவானோ? கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேனோ? யார் மேல உள்ள கோத்தை இவன் மேல காட்டினேன். இவன் தெரியாமலே கை நீட்டிட்டானே. வலிய விடு. மூஞ்சி முறைய பேத்துல மதிப்புலாம் பேசுறேன். பொம்பளைய மரியாதைலாம் பேசுறேனுக்குலாம் நான் மரியாதை கொடுக்க முடியாது. போடி. நான் அங்க வேண்டாம் போனோம். ஏய், ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். யாரை தேடி வந்து அதுக்காக காத்துக்கிட்டு இருக்க. கையில மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் பாருடி. இப்போ நீ தப்பிச்ச, உனக்கு நல்ல நேரம், போயிரு. உனக்கும் நல்ல நேரம், வலிய விடு. வீரமா இருக்கிற மாதிரியே போயிருவோம். இவங்கிட்ட பயந்த மாதிரி காட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான். ஏய் முடி முடி, எதிரி கொல்ல பிறகு வச்சிருக்கா. சரி, ஒன்ன போய் நான் காப்பாத்தின மாதிரி போயே. அத புடிச்சிட்டல, பரவ என்ன ஒன்ன. விட்டு நினைச்சுக்க, மண்டை சதறி போய் சேர்ந்துருவ. இப்போ காப்பாத்தினது உனக்காகடி. என் வேலை முடிஞ்ச உடனே நீ கொடுத்தத வட்டி முதல்மா நான் கொடுக்க வேண்டாம். நான் என்னைக்கு கொடுத்ததை திருப்பி கொடுக்காம இருந்ததே இல்லை. நீ கொடுத்தத வட்டி முதல்மா திருப்பி கொடுத்துட்டு தான் உன்னை கைவிடுவேன். இப்போ விட்டா செதறி போயிடுவ. நான் கொடுக்கறத கொடுத்ததுக்கு அப்புறம் செதறிப்போ. ஒரு ஆம்பளை மேல கைய வச்சுட்டல, ஒரு ஆம்பளை மேல கைய வச்சா என்ன ஆகணும் உனக்கு நான் காட்ட வேண்டாம். காட்டுவேண்டி, கூடிய சீக்கிரம் நான் உனக்கு காட்டுவேன். அந்த பொண்ணு சொன்னாலே, ஸ்டேஷன் சொன்னாலே, கிங்ஸனா இருக்கும் நினைச்சேன். கிங்ஸ் இல்ல, வேற யாரும் இருக்க போதே. சரி, எதுக்காக குயிலி அழுதுகிட்டே இருக்கணும்? ஏன், என்ன காரணம்? வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அழல,
சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா இப்ப மாதிரி தனியா பார்த்தா அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்குது. என்ன பிரச்சனை இருக்கும்? ஏன் எதுக்கு? எனக்கு ஒரே குழப்பம் தான். அவங்க வீட்டுல அவங்க அண்ணி மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அப்ப கூட இந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா தானே இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மா தங்கச்சி தம்பி மாதிரி எல்லாருக்கிட்டையும் நல்லா அன்பா பாசமா எல்லாருமே நல்லா பாத்துக்கிட்டாங்க. அதுலயும் எங்க அம்மா சொல்லவே வேண்டாம், புள்ள மாதிரி பாக்காங்க. ஆனா இப்ப எதுக்கு அழணும்? ரொம்ப அழுறாங்களே, எதுக்கு? யாருக்காக அழுறாங்க? எதுக்காக அழுறாங்க? யாரு நினைச்சிடுறாங்க? இவரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. வணக்கம் சார். நீங்க இசை துறை தானே? இசை துறை தான். நீங்க உங்களுக்கு பரிச்சயமானவன் தான். இந்த எம்எல்ஏ கொலை கேஸு அது என்னதான்? ஓ சாரி, எனக்கு பார்த்த மாதிரி இருந்தது. அந்த கேஸ் எடுத்திருக்கிறது என் தம்பி தானே? கிங்ஸின் உங்க தம்பியா? ஆமா, அவன் என் தம்பி தான். அவன் தானே உங்க கேஸ் எடுத்திருக்கிறது. கேஸை பத்தி எனக்கு சரியா தெரியல. ஆனா என் தம்பி உங்களுக்காக ஓடிட்டு இருக்கானா உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அந்த கேஸ் அவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவனு அந்த கேஸ் எடுத்துல இருந்து அவனுக்கு வர மிரட்டல பாக்கணுமே. ஆனா என் தம்பி ஈஸியா எல்லாத்தையும் சமாளிச்சிருவான். ஏன்னா என் தம்பி கிட்ட யாரும் மோத முடியாது. அவன் பார்க்க தான் அமைதியா தெரிவான். ஆனா இறங்கி அடிச்சான்னா எவனு பார்க்க மாட்டான். அவ்வளவு லேஸ்லாம் எவனும் தப்பிக்க முடியாது. எனக்கு தெரியும் கிங்ஸினை பத்தி. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. நீங்க வயசுல முத்தலா இருக்கலாம், அந்தஸ்துல எங்களை விட கூட இருக்கலாம். உங்க ஸ்டேட்டஸ் என்னன்னு எனக்கு தெரியும். நம்பர் 1 பிசினஸ் மேன். திருமண பக்கம் உங்க பிசினஸ் எனக்கு தெரியும். உங்களுக்கும் அந்த எம்எல்ஏக்கும் தான் போட்டி பிசினஸ்ங்கிறதும் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு உங்க பேர் புகழ் இருக்கு. இருந்தாலும் என் தம்பி ஒரு போலீஸ் ஆபீசர். ஆனா நீங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் அவனை கிங்ஸின் சொல்றீங்க. அவனை உங்களுக்கு தெரியுமா இல்லைன்னா அந்த கேஸ் விஷயமா தான் தெரியுமா? அவன் எனக்கு தம்பி மாதிரி. அட்டான பார்த்து அவன் யாரும் சொல்ல விட மாட்டானே. சாரி, நான் அவன் குணத்துக்காக தான் கேட்டேன். ஏன்னா அவனை யாரும் பேச சொல்லி கூட்டா அவனுக்கு பிடிக்காது, அதான் கேட்டேன். ஆனா நீங்க கிங்ஸின் சொன்னீங்களா, அதான் சந்தேகம். அவன் எனக்கு முன்னாடியே தெரியும். ரொம்ப பிடிக்கும். கூட பொண்ணதான் தம்பியா என்ன? கூட பிறக்கட்டாலும் அவன் எனக்கு தம்பி தான். சரி. ஆனா ஒண்ணு, நிச்சயமா இந்த கேஸ் உங்களை வெளியில கொண்டு வந்துருவான். முடிவு பண்ணிட்டான்னா அவன் நிக்கவே மாட்டான். ஆனா நீங்க எதுக்கு அந்த எம்எல்ஏ கூட போய் மோதுனீங்க? பிசினஸ் மகதான். நான் கீழே இருந்து மேல வந்தவன். நான் பிறக்கும் போதே பிசினஸ் மேன்லாம் கிடையாது. என் அப்பா ஒரு சராசரி கூலிக்காரர் தான். வயலுக்கெல்லாம் வரப்போட்டு தான் போவாரு. நான் கொஞ்சம் பிசினஸ்ல கவனம் செலுத்தினேன். கொஞ்சம் கொஞ்சமா முதல் போட்டு அப்படி மேல வந்தவன். புரிஞ்சு போச்சு, அடித்தலும் கீழே இருந்து வந்திருக்கீங்க. அது ஒண்ணுதான் காரணம். அதான் அந்த எம்எல்ஏக்கு எனக்கு போட்டியாகி போச்சுது. நான் எப்படி இவ்வளவு தூரம் மேல வந்துட்டு கீழே போக முடியும்? அவர் என்ன மிரட்டினாரு. நான் திரும்பி மிரட்ட தான் செஞ்சேன். ஆனா அவரை யாரோ பண்ணிட்டு அந்த பள்ளியை என் மேல போட்டுட்டாங்க. கண்டிப்பா இது பண்ணது வெளியால இருக்காது. ஒண்ணு உங்க தரப்பா இருக்கணும், இல்ல அந்த எம்எல்ஏக்கு வேண்டவனா இருக்கணும். கூடயே இருந்துட்டு அந்த இடத்த எப்பண்டா பிடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பான். அதுக்கு சந்தர்ப்பமா நீங்களும் வாட்டி விட்டீங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு. ஆனாலும் அங்கேயும் சந்தேகம் இடிக்குது. ஏன்னா எம்எல்ஏ கூட இருந்தவனுக்கு 1000 பகையாளி இருக்காங்க. கண்டிப்பா 1000 மிரட்டல்கள் வந்துட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க மிரட்டல் அன்னைக்கு வந்து இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. என் ஃபண்டர்ஃபுல்ல பார்த்தா உங்க சைடு தான் யாரோ இதை பண்ண மாதிரி எனக்கு தோணுது. என்ன சொல்றீங்க? ஏன் சைடா? கண்டிப்பா சார். சார், எம்எல்ஏ கூட இருக்கிறவங்க யாராவது பண்ணியிருந்தா இந்த வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு 1000 வாய்ப்பு கிடைக்கும். இப்படி பண்ணணும்னு அவசியமே இல்லை. என் பார்வைக்கு உங்க சைடு எதிரி மாதிரி தான் தெரியுது. நீங்க மிரட்ட போற அன்னைக்கு கூட இருந்தது யாரு? இல்ல நீங்க எங்க வச்சு எம்எல்ஏ மிரட்டினீங்க? உங்க சைடு சம்பந்தப்பட்டவங்க யாராவது கூட இருந்தாங்களா? நீங்க ஜாமீன்ல இருந்து வெளில வந்து எவ்வளவு நாள் ஆகுது? இப்ப 1 வாரம் தான் ஆகுது. உங்க பிசினஸ் எல்லாம் பாத்துக்கிட்டது என் தம்பி கிங்ஸின் தான். அவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கானா? அவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு கூட போனது என் தம்பி மட்டும் தான். அவன் நான் கொலை கேஸ்ல உள்ள போனோடனே ரொம்ப உஷாராயிட்டான். எங்க அண்ணன் தப்பிச்சு அண்ணன் வெளியே வந்தா நம்மளே சேர்த்து உள்ள தள்ளிடுவாங்களோ, இல்ல நம்ம வாழ்க்கை சேர்த்து பாடாயிருமோ, நமக்கு எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டானோன்னு காரியமா நம்பிட்டான் சார். என்ன சார் சொல்றீங்க? அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சவனே நான் தான் இன்ஜினியரிங். எனக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி, ஒரு அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அக்கா லைஃப் செட்டில் தான். நான் வசதியாகும் போதே அவனும் சேர்ந்து வசதி ஆயிட்டான். என்கிட்ட இருந்து தான் வாங்கிதான். தம்பியை படிக்க வச்சேன், எனக்கு உறுதுணையா இருப்பான்னு. நான் கொலை கேஸ்ல உள்ள போனோடனே ஒரு பொண்ணை கூட்டிட்டு கிளம்பிட்டான். சரி, இதெல்லாம் என்ன சார் தம்பி மாதிரி? எல்லாருக்கும் உங்களே மாதிரி தம்பி கிடைக்காது சார். நான் அவனை தம்பின்னு கூப்பிட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக என் ஒட்டுமொத்த பாரத்தையும் வாங்கிக்கிட்டான். என் குடும்பத்தை கவனிச்சதா இருக்கட்டும், நான் விட்டுட்டு போன விலை மதிக்க முடியாத என் சொத்தா இருக்கட்டும். எதை சொல்றாரு? என்ன சொல்றீங்க? என் பிசினஸ் சொல்லல, அதுக்கும் மேல விலை மதிக்க முடியாத என் சொத்து எல்லாத்தையுமே அவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். சார், கவலைப்படாதீங்க சார். நிஜமா அவன் உங்களை வெளியில கொண்டுட்டு வந்துருவான். முழுசா அந்த பேசுறது நீங்க வெளியில வந்துடலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி சார்,
உங்க சைடு யார் உங்களுக்கு எதிரிங்கிறத முத கண்காணிங்க. உங்க தம்பி வரைக்குமே கண்காணிங்க. ஏன்னா நீங்க கொலைகேஸ்ல உள்ள போனோடனே தப்பிச்சு ஓடிருக்கான் பாருங்க, அவன் மேலயும் ஒரு கண்ணு வைங்க. அப்புறம் உங்க வீட்டுல யாராவது அந்நியர்கள் ஏதாவது இருக்காங்களா? அந்நியர்கள்னா சொந்தவங்க பேர்ல கூட இருக்கிறது, உங்களுக்கு உதவி பண்றேன்னு கூட இருக்கிறது, மேனேஜர்ஸ், அப்புறம் உங்க கூட வேலை பார்க்கறது, உங்க கிட்ட வேலை பார்க்கறவங்க, அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது சந்தேகம், நீங்க சந்தேகம் எல்லாருமே போடுறது நல்லது. காலம் மாறி போச்சு. எங்க அத்தை வீட்டுல தான் வந்து இருக்காங்க. அவங்க எதுக்கு உங்க வீட்டுல வந்து இருக்காங்க? அவங்க பொண்ணுக்கும் எனக்கும் நான் படிச்சுட்டு இருக்கும்போதே நிச்சயதார்த்தம் முடிஞ்சுட்டு. படிச்சுட்டு இருக்கும்போதா? ஆமா, நான் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பா எனக்கு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையில எங்க அத்தை அவங்க பொண்ணு அவசரமா எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சாங்க. எனக்கு அந்த நேரத்துல ஒன்றும் தெரியல. எல்லாருக்கும் நடக்கிறதா நம்மளுக்கும் நடக்குன்னு நினைச்சிட்டேன். அது ஒரு சடங்கு சம்பிரதாயம். எல்லா ஆணுக்கும் வாழ்க்கையில நடக்கிற கல்யாணம் காட்சிகள் தான் நினைச்சு நானும் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிச்சேன். சரி, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கல்யாணங்கிறது சடங்கு சம்பிரதாயம் கிடையாது, அது மனசு சார்ந்ததுன்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. என்னால அந்த பொண்ணு முழுசா ஒரு துளி கூட ஏத்துக்கவே முடியல. ஆனா அவதான் என் மனைவி, அவதான் எனக்கு இல்லைன்னு என் வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கா. என் நிலைமைய பாத்தீங்களா சார்? அது எப்படி சார் வாழ முடியும்? கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலையே. அவதான் பொண்டாட்டின்னு நிச்சயத்தை வரைக்கும் முடிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா சொல்றேன் கேளுங்க. நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு வருவேன், கவர்மெண்ட் உத்தியத்துக்கு போவேன்னு தான் பொண்ணை கொடுத்தாங்க. ஆனா நான் பிசினஸ்ல இறங்கிட்டேன். அவ்வளவுதான், பிசினஸ்ல இறங்கின உடனே தெரியாம உனக்கு நான் நிச்சயத்தை பண்ணி கொடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு சண்டை போட்டாங்க. சந்தோஷமா கேன்சல் பண்ணிருக்க தானே சார்? அப்படித்தான் நான் மனசுல சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். கல்யாணம் முடிஞ்சிருந்தா டைவர்ஸ் வாங்கியிருக்கலாம், நிச்சயத்தை தானே முடிஞ்சது. அதான் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. என் பிசினஸ் என் நேரத்துக்கு டாப்ல போயிருச்சு. என்ன வேண்டாம் நிச்சயத்தை நடந்ததுதான் கேன்சல் பண்ணணும்னு சொன்னவங்க நான் டாப்ல வந்த உடனே குடும்பத்தோட வந்து என் வீட்லயே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்காம போயிடுவானோன்னு. அதான் நிச்சயத்தை முடிஞ்சிட்டா, இனிமேல் இவதான் உங்க பொண்டாட்டி அப்படின்னு வந்து உட்கார்ந்துட்டாங்க. சே, எப்படி சார் நீங்க அந்த பொண்ணு கூட வாழ முடியும்? நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த பொண்ணு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் தான் போனை விட்டு அடிச்சிருவேன். ஒன்னும் பண்ண முடியல சார். அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தா திடீர்னு என் பிசினஸ் மறுபடியும் ஊத்திக்கிட்டு. சரி சரி, நம்ம தான் வேணும், நம்ம தான் புருஷன் நினைச்சு நம்ம வீட்டுல இருக்காளேன்னு அவகிட்ட ஏகச்சத்த சொத்து சுகம் உண்டு, நகரட்லாம் உண்டு. ரொம்ப இல்ல சார், வெறும் 13 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு. கேட்டேன், நாய் மாதிரி சீன்னு சொல்லி அனுப்பிட்டா. ஏய், சார் அந்த ச்சே, மறுபடியும் நேரத்தை பாருங்களேன். அவதாரட்டா என்ன ஒரு விலை மதிக்க முடியாத என் சொத்து கொடுத்தது. விலை மதிக்க முடியாத சொத்தா? என் வாழ்க்கையில வந்து விலை மதிக்க முடியாத சொத்து, விலை மதிக்க முடியாத வரோம். அவங்களால நான் மேல வந்தேன். நம்பர் 1 வந்தேன் சார். நம்பர் 1 பிசினஸ் மேனா வந்தேன். மறுபடியும் என்ன, நான் தான் பொண்டாட்டின்னு அங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டா. நகைய கஷ்டப்படும் போது கொடுக்கல. ஆனா மறுபடியும் நான் டாப்ல வந்தேன்னு அதெல்லாம் முடியாது, உங்களுக்கு எனக்கு நிச்சயத்தை முடிஞ்சிருக்கு, நான் இங்க தான் இருப்பேன்னு குடும்பமா வந்திருக்காங்க. நான் ஒண்ணு சொல்றேன் சார், சத்தியமா அவ கட்ட தாலி கட்டாதீங்க. கொலைக்கேச நீங்க உள்ள போயிட்டாலும் பரவாயில்ல, அங்கேயாவது நமக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ கட்டில் நீங்க தாலி கட்டுனீங்க, கேட்ட மாட்டேன். ஆனா அவங்க என்ன விட மாட்டாங்க. வீட்டுல இருக்காங்க. தங்கச்சி கல்யாணம் முடியாத வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா போகணும்னு போய்கிட்டு இருக்கேன். தங்கச்சி கரையாத்திட்டேன்னா துணிஞ்சு எந்த முடிவும் எடுத்துருவேன். அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதான் இந்த கொலை கேஸ் என் தலையில இருந்து விழுந்துட்டு. இந்த கேஸ் மட்டும் இல்லைன்னா உண்மையிலே சார் என் வாழ்க்கையில தேடி வந்த வைரத்தை கரம் பிடிச்சிருப்பேன். உலகமே எதிர்த்தாலும் அவ தான் வேணும்னு போயிருப்பேன். என் வாழ்க்கையில சந்தோஷமா மாறி இருக்கும். எல்லாம் போச்சு. நான் பிசினஸே வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட்டு அவ சம்மதத்துல அவளுக்கு புருஷனா அவ்வளவு அழகான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டேன். நான் கண்ட கனவெல்லாம் தகடு பொடியாகி போச்சுது. இப்போ என்கிட்ட பிசினஸ் இருக்குது, என் வைரம் இல்ல, என் வரம் என் கூட இல்ல. யார் சார் அவங்க? யார் சார்? எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, எப்படி வாழ்றான்னு தெரியாது. தேடி போனேன், ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் தேடி போனேன். ஆனா அவ இல்ல. என் தம்பி உங்களுக்கு உதவி பண்ணலையா? இல்ல, அவனால இந்த விஷயத்துல எனக்கு உதவி பண்ண முடியல. நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம் சார். ஆனா அது வரைக்கும் உங்க வீட்டுல வந்து உட்காந்துருக்காங்களா, அவங்க எப்படி சமாளிப்பீங்க? போராட்டமா போய்கிட்டு இருக்கு. நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, கொலை கேஸ் உங்க மேல இருக்குது. இப்போ அந்த அவளுக்கு ஓடி போகல. கொலைப்பலி இருந்தா என்ன சார், நான் அவங்களுக்கு முக்கியம் இல்லையே. அவங்களுக்கு தேவைய ஆஸ்தி தானே. நான் உள்ள போனாலும் சொத்து சொத்துன்னு இருக்கலாம் சார். மாட மாளிகை கட்டி வச்சிருக்கேன், தோப்பு தொலைவு எடுத்து வச்சிருக்கேன், ஏகப்பட்ட நகைகள் வாங்கி வச்சிருக்கேன், ஏகப்பட்ட சொத்து சொகத்தை தெரிஞ்சிருக்கேன். இது போதாது அவங்களுக்கு. அவன் நான் தான் வேணும்னு தான் நான் கஷ்டப்படும் போதெல்லாம் எனக்கு உதவியா இருந்திருப்பாளே சார். அவங்களுக்கு சொத்து இருக்கு சார். என் மேல கொலைப்பலி இருந்தா என்ன, தீராத பொலிதான் இருந்தா என்ன, அவனுக்கு தேவை சொத்து சார். அவங்கள தூக்கி உள்ள வச்சு நாட கட்டணும் சார். சரி, தேடிட்டு இருப்பாங்க. 10 நிமிஷம் நான் காரணம்னா எவ கூடயா போயிட்டேன்னு சொல்லுவாங்க சார். என் தங்கச்சி கரையத்துற வரைக்கும் அதனால பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். நான் இப்ப ஏதாவது பண்ணா என் தங்கச்சி வாழ்க்கை நாசம் பண்ணிடுவாங்க சார். என்ன சார் சொல்றீங்க? இப்போ வரைக்கும் என் தங்கச்சி வர அத்தனை நல்ல வரங்களையும் தடுத்துக்கிட்டு இருக்காங்க, கூடயே இருந்துகிட்டு.
இப்ப ஏதாவது நான் பண்ணுனேன் அவ்வளவுதான். ரகசியமா என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன். நல்ல பையன் கிடைச்ச உடனே கையில ஒப்படைச்சிட்டு நான் என்ன பண்ணுமோ அதை பண்ணிடுவேன். என்னை நம்பி பிறந்திருக்கல கரையத்தனுமே. உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் சார். நானும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன். என் தம்பி இருக்கான், கவலைப்படாதீங்க. நிச்சயமா இந்த கேஸ் வந்து உங்களை நிச்சயமா வெளியில கொண்டு வந்துருவான். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, நான் போயிட்டு வரேன். தம்பி இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை. எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுமா? இதை சொல்லவே இல்லை. ஆனா உட்காமக்கா, இந்த பிள்ளைக்கு எப்ப பார்த்தாலும் நானே இழிச்ச வேணா போயிட்டேன். இப்ப எதுக்கு நான் என்ன பண்ணேன்னு போய் வளச்சம் கட்டுறேன்? மையால ஆட தெரியாத தெருவுக்கு பண்ணலானா? நான் பாட்டுக்கு சும்மா நின்னுட்டு இருக்கேன். போலீஸ் ஆபீசர் அவங்க. ரைட்டு, எங்கேயோ வம்பிட்டு வந்திருக்கா, இங்க வந்து கட்டிட்டு இருக்கா. போய்கிட்டே இருமா, உன்கிட்ட வாயை கொடுக்குற அளவுக்கு எனக்கு தம்பு இல்ல. கிளம்பு. இந்த புள்ள சின்ன வயசுல இருந்தே என்ன மட்டும் தான் அத்துக்கிளிக்கு. எதுக்கு இவனுக்கு நினைச்சேன். ஏன்டா என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது? ஐயா, அந்த குள்ளச்சரிக்கை என்ன பத்தி வேற மச்சம் காட்டிட்டு போதே. உண்மையை சொன்னேன், அதான் உண்மையில கோபப்பட்டு போறல என்னமோ. என்னடா உண்மையை சொன்ன? அது வந்து இங்க பாரு, உன் காதலுக்குலாம் நான் என்னைக்குமே ஐடியா கொடுத்ததே கிடையாது. ஏன்னா நீ எல்லாம் தாண்டி போகக்கூடியவன். இல்ல என்ன பத்தி ஏதோ போட்டு கொடுத்தியா என்ன? அது வந்து மூத்தவன ஒருத்த இருக்கண்டா, அசிங்கப்படுத்தாதடா. நீ தானே ஐடியா கொடுத்த. நான் என்ன ஐடியா கொடுத்த உனக்கு? அதுதான் முடிச்சிரு, அப்புறம் சுத்தி சுத்தி வருவான்னு சொன்ன. என்னடா சொல்ற? அந்த உண்மையதான் அவகிட்ட சொன்னேன். ஐயோ, அதான் அந்த குளத்திருக்கேன் நான் அவ்வளோ அர்த்தம் கழிச்சுட்டு போதா அந்த பிள்ளை என்னடா? அது சரி, முடிச்சுட்டா போன. அது போன இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன். ரூபியில நடுத்தெருல போட்டு அடிப்பா. போவி பைய பண்றதுலாம் பண்ணிட்டு எப்படி வெக்கப்பட்டு சினிங்கிட்டு போறான். கடுப்புறானே. சரி சரி, கோபப்பட்டு போகாத, நில்லு. குளிச்சிருக்கா. எனக்கு கெட்ட நேரம் எல்லாம் கூடிய நேரத்துல இல்ல. என் நேரம் இடமே இல்லன்னு. சரி சரி, ரொம்பதான் கோபப்படுவோம். எனக்கு ரொம்ப கோவம் வந்து சொல்லிட்டேன். பேசி பேசி மைக்கத்துல உங்களை அடிச்சுக்கவே முடியாது. பிடிக்கல, சரி பிடிக்கல. பேசி கோத்துருவா. பிடிக்கல எப்படி கொன்னுவேன். ஓய், பிடிக்காமத்தான் அம்மையாரே. சரி கொடுங்க சொல்லிட்டேன். போதும். எனக்கு போதாது. இவ்வளவு தைரியம் இருக்காளே, தைரியமா வந்து எங்க அம்மா கிட்ட பொண்ணு கேளுங்க. கேக்குறேன், தைரியம் வந்து கேக்குறேன். உங்க அம்மா காரி எப்படி கொடுக்க மாட்டான். அந்த இடத்துல என் கையை பிடிச்சிட்டு வா, நான் கூப்பிடுவேன். என் கூட வரதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? வந்து பொண்ணு கேளுங்க, அப்புறம் பார்க்கலாம். சும்மாலாம் வந்து பொண்ணு கேட்க முடியாது. ஏன்னா உங்க அம்மா கறி கொடுக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். நீ சொல்லு, நான் பொண்ணு கேட்க வாரேன். நீ என் கூட வருவியா? இன்னைக்கே வந்து பொண்ணு கேட்கறேன். எனக்கு தேவை உன் சம்மதம் தான். இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், நான் உங்களுக்கு மரப்படி தான் தாலி கட்டினேன். சும்மா கட்டல, சத்தியமான தாலி கட்டினேன்டே. சும்மா சும்மா தேவையில்லாம எதுவும் சொல்லிட்டு இருக்காதீங்க. உன் நெஞ்ச தட்டு சொல்லு. நிச்சயமாவே உனக்கு எதுவும் தெரியல. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டது அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல. சரி, அது என்ன ஞாபகத்தில் இல்லாம போகட்டும். சரி, நான் வந்து பொண்ணு கேட்கறேன். என் கையை பிடிச்சிட்டு வந்துருவியா? என் கையை பிடிச்சிக்கிட்டு வந்தா என் புருஷன் என் கையை பிடிச்சிட்டு வந்துருவியா? நீங்க தைரியமா கேளுங்க, அப்புறம் பார்க்கலாம். கையை பிடிச்சிட்டு வருவியா? டேய் போதும் போதும்டா. கொஞ்சம் மிச்சம் வைடா, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். டேய், ஒரு சார் உன்னை தேடி வந்தாருடா. உன்னை நல்லா தெரியினாரு. உன் அண்ணன்னு சொன்னாரு. அண்ணன்னு சொன்னாரா? டேய், அதான் அந்த எம்எல்ஏ கேஸ்ல உள்ள போனாரு ராபின்சன். ராபின்சன்? ஆமா, அவர் வெளியில வந்துட்டாரு. நீ சொல்லவே இல்ல. வெளியில வந்துட்டாரா? என்ன என்ன உளறிக்கிட்டு இருக்கா? அண்ணா அவர் இப்ப வெளியில வரக்கூடாதுன்னு என்ன சொல்ற? அவர் இங்கதான் நிக்காரு. அண்ணா, அவர் வெளியில வந்து அவரை போட்டு தள்ளி எம்எல்ஏ ரெடி பண்ணி ஆள் வச்சிருக்காங்க. அவனை வெளியில எடுத்துக்கணும். ஐயோ பூச்சி, வந்தவன போட்டு தள்ள எம்எல்ஏ தான் போட்டு தள்ளிட்டாரு. ஒரு வாரம் கழிச்சு போட்டு போறாங்க. ஐயோ, எனக்கு தெரியவே தெரியாது. என்னடா சொல்ற? அண்ணா, அதுக்குதான் அந்த கேஸை கொஞ்சம் இழுத்து அடிச்சுட்டு கிடக்க. அவர் இப்போதைக்கு வெளியே வரக்கூடாது. இன்னும் 6 மாசம் கழிச்சு வெளியில வந்ததா நான் எல்லா கேஸையும் முடிக்க முடியும். இப்போ அவர் வெளியில கொண்டு வந்திருக்காங்கன்னா அவரை போட்டு தள்ளதுக்குதான். டேய், அது மனுஷன் நல்ல மனுஷனா இருக்காடா. இப்ப இங்கதான் இருக்காரு. டேய், இப்ப நம்ம உள்ளே வைக்க முடியாத. என்ன செய்ய யார் செய்யா? எனக்கு ஏதாவது உதவி பண்ணு. அவர் மறுபடியும் உள்ள போகணும்.
டேய், எப்படி நான் போக முடியும்? அதான் கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துட்டு வெளியில வந்திருக்காரு. ஜாமீன்ல வெளியில வந்திருக்காதா? ஓ, அவர் இப்ப எங்க இருக்காரு? டேய், இங்க தானே இங்க பார்த்தேன். ஐயோ, எங்க நான் உனக்கு நல்லா தெரியும் நினைச்சிட்டேன்டா. இந்த பதில் சொல்லவே இல்லையே. அது மட்டும் உனக்கு தெரியாம இருக்கும். இது உன் கேஸ் தானே? ஐயோ, சத்தியமா எனக்கு தெரியாதுண்ணே. நான் அவருக்கு இப்போதைக்கு ஜாமீன் கிடைக்க கூடாதுல ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். சரி, நீ அம்மா கிட்ட போய் நில்லு. நீ வெளியில நீ வர போ. பார்த்து போ. அண்ணே, இனி சேர்த்து போட்டுவானுங்கண்ணே. என்னடா சொல்ற? 2 வாட்டி போட வந்தானுங்க, தப்பிச்சிட்டேன். என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு ஒன்னியும் அதான் சொல்லல. ஆனா அந்த கேஸ் எடுத்து அவரை எப்படியோ உள்ள தள்ளுன்னு சொல்லி தானே என்ன மிரட்டி என்ன போட வந்தானுங்க. நான் மேலிடத்துல புகார் கொடுத்ததுக்கு எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. ஏன்னா நமக்கு போஸ்டிங் இல்ல. அதனால தான் தனியா பாடிட்டு இருந்தேன். என்னையவே போட்டு தள்ள பார்த்தானுங்களே, அவரை எப்படி விட்டு வைப்பானுங்க? டேய், அவனுக்கு வெளியில கொண்டு வந்திருக்கானா? அப்ப சீக்கிரம் போட்டு தள்ள போறான்னு அர்த்தம். சீக்கிரம் போட்டு தள்ளதுக்கு வெளியில கொண்டு வந்திருக்கானுங்க. அப்படி மட்டும் அவரை போட்டு தள்ளிட்டா எனக்கு அதுல பங்கு வந்துடும். அடுத்து என்னையும் போட்டுருவானுங்க. சரி அண்ணா, ஒண்ணு பண்ணலாம். அவரை மறுபடியும் வேற ஏதாவது கேஸ்ல உள்ள போடணும். சாதா கேஸ்ல ஏதாவது உள்ள போட்டோம்னா 1 வாரம், மிஞ்சி போனா 10 நாள், அவ்வளவுதான். அதுக்கு மேல வச்சு காப்பாற்ற முடியாது. அந்த 10 நாளைக்குமே இங்கதான் ஸ்டேஷன்ல போடுவாங்க. வலைமுட்டியில போட்டதான் சேஃப்டி. என்ன பண்ண? ஒரு மாசம் கேஸ்ல உள்ள போட முடியுமா? அப்ப 2 கேஸையும் சேர்த்து 1 வருஷத்துக்கு உள்ளே போச்சுவேன். ஒரு பிரச்சனை வராது. அவர் வாழ்க்கை எடுத்துக்கிட்டு ஆகும். அவர் உள்ள இருந்த உயிரோட இருப்பாரு. 1 வருஷம் கழிச்சு வந்தாலும் அவருக்காக வாழறதுக்கு ஒரு வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. அதை நான் வாழ வச்சிருவேன். எல்லா பிள்ளைக்கும் வச்சு எடுத்து கொடு. அவள மரத்துல ஏறி உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்காள பாரு, சின்னதுக்கு அவளத்தையும் சொன்னாலும் ஒருத்தையும் கேட்கல. இல்ல டேனியலே, அவள கீழே விழுந்துறாம. நீங்க நேரத்துக்கு சாப்பிட இல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிடுதேன். சுட சுட இருக்கும்போது சாப்பிட்டு. அம்மா, அந்த பயலுள்ள எங்க போனானுவ? அங்கதான் நின்னுகிட்டு இருந்தான் கிங்ஸ்ல. இந்த இசைய பாரு, திங்கிதான்னு பாரு. எலி கொச்ச மாதிரி கொச்சிட்டு இருக்கா. அவளுக்கு கொஞ்சம் கூட உரைப்பு இருக்க கூடாது. ஏய் இசை பாட்டி, ரொம்ப உசியா இருக்கு. ரொம்ப உசியா இருக்கா? இது பிரியாணியா? பிரியாணியா? பிரியாணிக்கு எங்க போவ? பருப்பு வரல, சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்களே. இல்ல இல்ல, புள்ள எல்லாம் சாப்பிட்டுட்டோம். அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க உட்காருங்க. பாட்டி, வடி பாட்டி, நீங்களும் உட்காருங்க. இல்லம்மா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டேன். உட்காருங்க, பிள்ளையோட சாப்பிடுங்க. நான் எடுத்து வைக்கேன். அதான் அவ்வளவு காட்டு கொண்டு தானே சாப்பிட்டுட்டு இருக்காள்வ. வந்தால வச்சு சாப்பிடுவாளுங்க. நீங்க வாங்க. சரி வடிவு, நம்ம சாப்பிட்டுருவோமா? சரி சாப்பிடுவோம். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு பத்தியா? பாட்டி சூப்பர். ஆமா பாட்டி, சூப்பரா இருக்கு. சரி சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இப்படி வெளியில வந்து சாப்பிடுறதே ஒரு தனி ருசி தானே வடிவு? ஆமா தங்கம், இன்னும் மனமா இருக்கு பாரு. இதே வீட்டுல இதே மாதிரி தான் பொங்குவோம். ருசி இருக்கான்னு பாத்தியா? அதுவும் சரிதான். வெறும் தவுடாலி தின்ன மாதிரி இருக்கும். என்ன ருசியா இருக்கு பறிச்சு வாரு. நல்ல நேரம் இங்க வச்சு பொங்கணும். வீட்டுல இருந்து கொண்டு வந்தாலும் நல்லா இருக்காது. அதே நல்லா காட்டுல கிடைக்க தண்ணி எடுத்து வச்சு பொங்கணுமா? அதான் சோறு இவ்வளவு ருசியா இருக்கு பாத்துக்க. என் தங்கம், சோறு எப்படி மிச்சம் இருக்கும் பாத்துக்க. ஊர் கறி எல்லாம் வாங்குறதுக்கு வருவாளுவேன். அதை கொஞ்சம் சூடு படுத்திட்டோம்னா அப்படியே கொண்டு போயிடலாம். போய் யார் யார் வீட்டுக்கு கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம் பாத்துக்க. கண்டிப்பா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாவ சோறு கொண்டு போவோன்னு. பிள்ளைகள் சாப்பிட்டு போக மிச்சத்தை அப்படியே மூடி வச்சிருங்க. அப்போ அப்படிதான் வைக்கணும். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நல்லா மூடி வச்சிடணும். அப்புறம் எப்படி இந்த பிள்ளை விளாண்டு எடுத்துட்டு சாயங்காலம் எப்படி சாப்பிட்டுட்டு தான் கிளம்பும். நைட்டு ஒரு வாட்டி சாப்பிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். பரமிச்சத்தை ஊர்ல இருக்கு கொடுத்துக்கலாம். டேய், நம்ம நைட்டு சாப்பிடுவோமாண்டா? இல்லடா, போகும்போது சாப்பிட்டுட்டு இருந்தாலும் கிளம்பணும். நீங்க நம்ம வடிவில் ஆட போவிய, குளிப்பிய, மறுபடியும் பசிக்கும்ல. இப்ப மணி 12 தானே ஆகுது. நம்ம சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் உங்களுக்கு பசிக்கும்ல. சாப்பிட்டுட்டு போனா போதும். எவ்வளவு சோறு வேணாலும் வாங்கி சாப்பிடுங்களே, நிறைய இருக்கு. எல்லாம் நல்லா வயிற்று முட்டை சாப்பிடுங்க, அப்பதான் விளையாட முடியும். இவளுக்கு மட்டும் உரைச்சிட்டு உரைப்பா இருக்கா? சரி அள்ளி தின்னு. அவ அதுக்குதான் அடி போடுறா. இங்க பாரு, அதெல்லாம் வேண்டாம். ஏமா ஐயலே, சொல்லுங்கம்மா. ஒரு காப்பி 2:30க்கு போட்டா போதும்ல? ஒரு 2:30க்கு போட்டா போதும். இப்போ இந்த பிள்ளை கொஞ்சம் சாப்பிட வச்சுட்டு கொஞ்சம் தூங்க வச்சிருவோம். ஆமா, இது தூக்கி நீங்க தொலைச்சா ஒண்ணு தூங்காதுமா. அவ பாட்டு விளையாடிட்டு போட்டோம். சோறு என்ன ருசியா இருக்கு பாரு. அங்க தள்ளில நின்னுட்டு இருந்தா இந்த இசைய பாரு, அது சிந்திக்கிட்டு இருக்கா. ஏடி, அவ மரத்துல இருக்காத தின்னுட்டு இருக்கா பாரு. ஏன் கீழ எல்லாம் உங்களுக்கு இடமே இல்லையாங்க? ஏய் இசை, ஏ ராணி, அவள சத்தம் கொடுக்க மாட்டாளா? எப்படி கேக்கும்? அவள மரத்துல ஏறி கிடக்காளுவ. இவ ரேச்சல் சாப்பிட்டாளா? ரேச்சல் இப்பதான் வச்சிட்டு போனா பாத்துக்க. அவ வீட்டுல நிங்க மாட்டா. அன்னைக்கு என்ன தெரியல, இங்க நல்லா பசிக்குது. அவன் அருண் பாண்டி நின்னான் பாத்தியலா? ஆமா பார்த்தேன் பாத்துக்க. அந்த பையன் எங்க? இங்கதான் எங்க நின்னுகிட்டு இருந்தான். இங்கதான் ஹோட்டல் ஒண்ணு இல்லையே. அந்த பையனுக்கு சேர்த்து சாப்பாடு கொடுத்துருங்க. அவன் தங்கச்சி கறியை பார்க்க வந்திருக்கான் பாத்துக்க. அதுக்கு என்ன, அந்த பையனுக்கு சேர்த்து சாப்பாடு கொடுத்துருங்க. இங்க ஹோட்டல் எதுவும் இல்ல.
அவனும் காலையிலே வந்துட்டான். அந்த அழகி விட சாப்பிட்டு இருக்கல, அவட்ட கொடுத்து விட சொல்லுங்க. அந்த விட்ட கொடுத்தா அண்ணங்கிட்ட கொடுத்துருவா. நம்ம கொடுத்தா வாங்குவானான்னு தெரியல, அவன் ஈம்பு பிடிச்சவன்ல. அவன் எடக்கு முடக்கெல்லாம் பேசுவான். அவன் அழகிட்டே கொடுத்து விடுங்க, உங்க அண்ணனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருமான்னு. அக்கௌண்ட் கொடுத்துருவா. அப்படித்தான் செய்யணும் பாத்துக்க. அவன் அழகி கூப்பிடு பாப்போம். சொன்ன மாதிரி அந்த பையனை காலையிலே வந்துட்டான். இவர் எங்க சாப்பிடுவான்? ஏ அழகி, ஏ அழகி, எவ்வளோ அழகி, டீச்சர் கூப்பிட்டீங்களோ? எவ்வளோ அண்ணன் வந்திருக்காம்ல, அவனுக்கு சாப்பாடு வச்சு கொண்டு கொடு. நானா? எவ்வளோ நீதான். அப்ப நாங்க கொடுத்தோம்னா அவன் வாங்க மாட்டான். எவ்வளவு நேரம் பசியா கிடப்பான். அவனும் காலையில வந்துட்டாம்லாட்டி. குயிலி குயிலி தான். பையன் அண்ணனுக்கு கொஞ்சம் வச்சு கொடுப்போம். எல்லாம் வச்சு கொடுமா, நீ வச்சு கொடுத்தா சாப்பிடுவான். அண்ணே வச்சுட்டு வந்தேன் சாப்பிடுனேன்னு சொல்லி சாப்பிடுவான். டீச்சர் எங்க அண்ணன் ஏசுவான் டீச்சர். அதெல்லாம் ஏச மாட்டான். எப்படி அதுக்கிட்ட பட்னியாவா போட முடியும்? போ அவனுக்கு கொஞ்சம் கொண்டு கொடு. டீச்சர் வேற யார்ட்டையாவது கொடுத்து விடுங்க டீச்சர். எங்க அண்ணன் ரொம்ப ஏசுவான் டீச்சர், அடிப்பான் டீச்சர். எப்படி அதெல்லாம் அடிக்க மாட்டாம்ல, சோத்த கொண்டு கொடு. எப்படி காலையில காப்பி கூட குடிக்கல, என்னத்துக்காவன் பட்னியாவட்டி கிடப்பான் நம்ம கூட வந்துட்டு. டீச்சர் இந்த பையல கிட்ட யார்ட்டையாவது கொடுத்து விடுங்க டீச்சர். இப்ப நீ கொடுத்தா வாங்குவானா, அந்த பையல கொண்டு கொடுத்தா வாங்குவானாப்ல. கொண்டு கொடு, என்ன வச்சு தரேன், கொண்டு கொடு. சரிங்க டீச்சர். நீ சாப்பிட்டியா அப்படி? அவ சாப்பிட்டா. 2 வாட்டி சாப்பிட்டேன். 2 வாட்டி சாப்பிட்டியா? சூப்பரா இருந்துச்சு. நான் இதே மாதிரி பருப்பு சோறு எங்கேயுமே சாப்பிடவே இல்லை. அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. எவ்வளவு ருசியா இருக்கு பாத்தியா? ஆமா, என்ன ருசியா இருந்துச்சு. பெறவும் தருவீங்களா? நான் போகும்போது சாப்பிடுவோன்னு. சரி. இந்த விக்ரம் பழம் எல்லாம் விக்ரமே இல்ல சாப்பிட்டவ. அண்ணா என்ன எப்போ கிளம்புறான்? நேரம் நேரம் ஆகுதுல. அண்ணா சாயங்காலம் தான் கிளம்புவாங்களானே. சாயங்காலமா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவாங்களானே. ஊருக்கு வரைக்கும் 8 மணி ஆகுமாண்ணே. நைட்டா? ஆமாண்ணே. நான் வேற வந்த ஸ்பீட்ல காலையிலேயே சாப்பிடல, மதியமும் ஆகி போச்சுதே. பயிர் வேற பசி தாங்க முடியல. நைட் வரைக்கும் இப்படி பட்டினியா கிடக்குது. அது ஊருக்குள்ள இருந்தா கூட பசிக்காது, காட்டுக்குள்ள கிடக்கும் ஒன்றும் கிடைக்கல. சீக்கிரம் கிளம்ப வேண்டியதானே? அண்ணா என்ன? எங்க டீச்சர். என்ன உங்க டீச்சர்? உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காவண்ணே. ஏன் எனக்கு? இல்லண்ணே, டீச்சர் தானே இது உங்க அண்ணனுக்கு கொண்டு குடுன்னு சொன்னாவ. ஏன் நான் துட்டு கொடுத்து அவங்க கூட டூருக்கு வந்திருக்கேன். நான் வேற வேலை விஷயமா தான் வந்தேன். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏண்ணே, நம்ம ஊருக்காரங்க தானே, வாங்கிக்கங்கண்ணே. கோயில் டீச்சர் வாங்கலன்னா என்ன யாசுவாவ, வாங்கிக்கண்ணே. என்ன அசிங்க சாப்பிட சொல்லியோ? போட்டு இதுல என்னென்ன இருக்குது? நான் தான் காசு கொடுத்துருக்கேன்லண்ணே. எது ஓசில என்ன சாப்பிட சொல்ல? ஓடி சொல்லிட்டேன். எனக்கு கொஞ்சமாவது சாப்பிடுண்ணே, நேரம் ரொம்ப ஆயிட்டலானே. எனக்கு வேண்டாம், நீ கொண்டுட்டு போ. அண்ணே சாப்பிடுண்ணே. அண்ணே நிறைய சாப்பாடு இருக்கானே, எப்படினாலும் மிச்சம் ஊர்ல கொண்டு போய் தான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொன்னாவனே. அது அந்த தெருக்காரங்க வாங்குவாங்க. நாம அந்த தெருவாரு கேட்க. நானே உன்ன அந்த தெருக்கு டியூஷன் படிக்க கூடாதுன்னு சொன்னேன். நீ தான் பொம்பளை பிள்ளை எல்லாம் படிக்கணும். சரி, பொம்பளை பிள்ளை படிக்கிற இடத்துல அனுப்புவேன் அனுப்புனேன். பாத்துக்க. சரிண்ணே சாப்பிடுண்ணே ப்ளீஸ்ண்ணே. எனக்கெல்லாம் வேண்டாம், நீ கிளம்பு. அண்ணே சாப்பிடாம போறானே, இவன் பசி தங்கிக்கிட மாட்டானே. இப்படி சாப்பிடாம போறான், ஒரு வாய் சாப்பிட வேண்டியதானே. ஏன் என்னாச்சுதே? இல்லக்கா, எங்க அண்ணன் சாப்பிட மாட்டேக்கான். ஏன்? கொடுத்த வாங்க மாட்டேக்கான். ஏன் ரோசத்துல சாப்பிட மாட்டாராமா? அதான் உங்க தெருக்கும் எங்க தெருக்கும் ஆவாதுல சண்டலா. அதான் உங்க தெரு சாப்பாடு எங்க அண்ணன் வாங்க மாட்டேக்கான். ஏன் நீ ஏன் இந்த தெருல தானே வந்து படிச்சிட்டு இருக்க? அதே பொம்பளை பிள்ளைங்களா படிக்குது. எங்க தெரு டியூஷன்ல அப்படி இல்ல, பையில நிறைய பேர் படிக்கானுவ. அதுக்குத்தான் எங்க அண்ணன் இங்க கொண்டு விட்டான். ஓ, பொத்தி பொத்தி பாக்குறாரு உனிய. ஆமா, அடிக்கவும் செய்வான். அடிப்பானா? எங்க அப்பாவே கை வாங்குவான், எங்க அம்மையே அடிப்பான். எதுக்கு? அவனுக்கு கோவம் ரொம்ப வரும். கோவம் வந்து அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. மடத்தனமா அவனுக்கு கோவம் வரும். எங்க வீட்டுல பாதி பொருளை உடைச்சுதான் வச்சிருப்பான். அப்படியா? உங்க வீட்டை ஒரு நாள் பாக்கணுமே. எங்க வீட்டுக்குலாம் வந்துடாதீங்க. ஏன்? இவனுக்கு உங்க தெரு பிள்ளைல எங்க தெருக்கு வந்தனா பிடிக்காது. அதுலயும் அவன் இருக்கும்போது பொம்பளை பிள்ளைல வந்துட்டுனா அவ்வளவுதான், என்ன உண்டிலன்னு ஆக்கிடுவான். அப்ப நீங்க யார் தெருக்கும் போக மாட்டியே, யார் வீட்டுக்கும் போக மாட்டியே, யாருக்கிட்டையும் பேச மாட்டியே. இல்ல ஜபா வீட்டுக்கு மட்டும் போவோம், அவ்வளவுதான். சரி சரி, அந்த சாப்பாடை கொண்டா நான் கொடுக்க. ஆத்தி அவ்வளவுதான், எங்க அண்ணன் உண்டிலன்னு ஆக்கிடுவான். அதை எப்படி சொல்லி கொடுக்கணும் எனக்கு தெரியும். கொண்டா. கொடுத்துறியா? அதெல்லாம் கொடுத்துருவேன், கொண்டா. சரி, நான் இன்னும் கொஞ்சம் சாப்பிட போறேன். இன்னும் நல்லா இருந்துச்சுல்ல? 2 வாட்டி சாப்பிட்டுருக்க போலுக்கு. சாப்பாடு டேஸ்டா இருந்துச்சு, நானா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். உடம்பு அப்படி ஒன்றும் தெரியலையே, அதே என் உடம்பு வாக்கு. சரி சரி, போய் சாப்பிடு போ. ஆமா, நீனு விக்ரம லோவா பண்ணுதியா? இல்லையா? ஐயோ, யார் சொன்ன உங்களுக்கு? ஏமா ஏமா ஏமா, மெதுவா நடிமா, மெதுவா நடி. எனக்கு எல்லாம் தெரியும், ரொம்ப நடிக்காத. எப்பா ஊமை மாதிரி இருந்துக்கிட்டு என்னென்ன வெள்ளம் பார்க்க. உங்க அண்ணன் தெரிஞ்சவங்க கொண்டுருவோம்லாட்டி. எனக்கு பயமா இருக்கு. நடிக்காத. நீ ஒன்னது எங்க இருந்துட்டு வந்தேன்னு எங்களுக்கு தெரியும். நான் இல்ல, அவியதான் எப்படியாவது வான்னு கூப்பிட்டாவ பேசணும்னு. அங்க போய் பேசணிலாங்க.
ஆமா, நிஜமா பேசதான் செஞ்சோம். நிஜமா நிஜமாதான், நிஜமா பேச மட்டும் தான் செஞ்சோம். பேச மட்டும். நான் அதை பத்தி கேட்கவே இல்லையே. அது என்ன மட்டும்? நான் அப்படி ஒண்ணு கேட்கலையே. இல்ல, நீங்க தப்பா நினைச்சிட கூடாதுல்ல, தனியா பேச போனோன்னு. அதான். உண்மையிலே பேசிக்கிட்டு தான் இருந்திய. சத்தியமா சொல்லி? சத்தியமா படிக்குமா? சத்தியமா சொல்லி? அது அது வந்து கை வச்ச வேணா, இப்பெல்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதனால தொடல. நம்பிட்டேம்மா, நம்பிட்டேன். இல்ல, கட்டிப்பிடிக்க வந்தவளா நான் தள்ளி விட்டுட்டேன். என்ன கட்டிப்பிடிக்க விடல. அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் நான் வந்துட்டேன். நிஜமாதான். நிஜமா வேற எதுவும் நடக்கல? சத்தியமா வேற எதுவுமே நடக்கல. இல்ல, நான் ஏதோ கேள்விப்பட்டேன். யாரோ ஏதோ சொன்னாவ. யாரு யாரு சொன்னா? சத்தியமா எதுவுமே பண்ணல. நிஜமாதான் சொல்றேன். அவ என்ன கட்டிப்பிடிக்க வந்தவ. நான் இதெல்லாம் இப்ப பண்ணக்கூடாது. எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதானே சொல்லி இதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் அழுதுட்டேன். சரி 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 சரி, அதான் ஒன்னும் நடக்கல. விடு விடு விடு, நீங்க இப்பெல்லாம் சொல்லாதீங்கன்னு. சரி சரி, விடு விடு. சரி சரி, அழாம போ. ஆனாலும் எனக்கு ஒண்ணு முழுசா நம்பவே முடியல. பாத்துக்க, இங்க பாரு, ஒரே ஒரு முத்தம் தான் கொடுத்தாவ. பாதவத்தி ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே பண்ணலன்னு முத்தம் கொடுத்தானா? ஆமா, சத்தியமா வேற எதுவுமே பண்ணவே இல்ல. போதமா, உன் சத்தியத்தை நீயே வச்சுக்க. தடுப்பதுக்குன்னே இருப்பாள்வ. ஒண்ணுமே நடக்கல சத்தியமானு அப்படி இப்படின்னு அழுத. சரி சரி, பாப்பா. இவ்வளவுதான், எல்லா ஒன்னும் சொல்லிட்டேன். நான் வரேன். அது சரி, ஒரே முத்தம் கொடுத்தானே, எதுல கொடுத்தா? ஐயோ, சத்தியமா சொல்லுத. ஐயோ, என்ன? ஐயோ, என் உதட்டுல காயம் இருக்கோ? என்ன சொல்லாம போற? கேட்டோம்னா என்ன செருப்ப கத்தியாடி. ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கலன்னுட்டு. எப்பா சொல்லிட்டு போய கோத்த கலப்பிடாத. நான் அப்படியே ராணிட்ட காட்டினேன், ஒண்ணு இல்லைன்னு சொன்னா. ஓடி நாய் வரும், உங்க அண்ணன் சொல்லி கொடுத்துறேன். பாட்டி அடுப்பேத்திக்கிட்டு. நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோப்பட்டுட்டு போறா? ஒரு எறும்பு கடிச்சிட்டு, அது கடிச்சு தடம் வந்து போச்சு. கட்டெரும்பு கடிச்சா வலிக்காம என்ன செய்யும்? அதுதானே நான் சொல்ல வந்தேன். பசி தாங்க முடியலையே, என்ன பண்ண? சரி, தண்ணி கலந்து குடிப்போம். தண்ணி குடிச்சிட்டு கிடக்க வேண்டியதான். மத்த நல்லா பசிக்கவே பசிக்காது. சரி, என்னைக்கு சாப்பாடே கிடைக்காதுன்னு அன்னைக்கு தான் நல்லா பசிக்கும். சாப்பாடுன்னா இதெல்லாம் சாப்பாடு. அப்பா, என்ன சாப்பாடு இதெல்லாம்? சில பேருக்கு தான் கொடுத்து வைக்கும், எல்லாருக்கும் கொடுத்து வைக்காது. குறிப்பா அந்த ரவுடி பயிலுக்கெல்லாம் கொடுத்தே வைக்காது. மொரட்டு பயிலுவ, இடுதடி பயிலுவ, விளங்காத பயிலுவ. பாப்பாப்பா, அதாவது சாப்பாடுலாம் நல்லவங்களுக்கு தான் கொடுத்து வைக்கும். உருப்புறவனுக்கு தான் சோறுலாம் கொடுத்து வைக்கும். இந்த புசுக்கு புசுக்குன்னு ரோசம் பண்றவனுக்குலாம் கிடைக்கவே கிடைக்காது. கோபப்பட்டுட்டா கோபப்பட்டுட்டா, அதனாலதான் பட்டினியா கிடக்க. இந்த வெட்டி ரோசம் தான் இந்த தண்ணி குடிச்சிட்டு கிடக்க. சாப்பிடலாம் என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும். ஒன்ன மாதிரி பொறுக்கி போக்கிரி விளங்காத பைய, முரட்டு பைய, இவனுக்குலாம் கிடைக்கவே கிடைக்காது. நோட்டீஸ்ட் அடிச்சிருவானோ? சே, பட்னியா கிடக்கான். இப்ப அவனால அடிக்க முடியாது. போயிரு, கோத்த கலப்பாத. நான் ஏதோ உன்கிட்ட உட்கார்ந்து சாப்பிட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இது ஏன் சாப்பாடு, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரி நல்லவங்களுக்கு தான் சாப்பாடு கிடைக்கும். வீணா போன, விளங்காத போனவன், முரட்டு பைய, கோவக்காரன், வெட்டிக்காரன், வேணா போனவன், எவனுக்கும் சோறு கிடைக்காது. பாவம் செஞ்சா கடைசி காலத்துலதான் சோறு தண்ணி கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு இப்பவுமே அப்படி ஆயிப்போச்சுது. எல்லா சிம்டம்ஸ். அருண் பண்டிதன் அவன் பேரு. கால்ல என்ன கிடக்குன்னு பார்த்தல? வயிற்றுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு பாத்தியா? அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் இல்லையா? நல்ல காடு, நல்ல சாப்பாடு, வடை, கேஸ்திரி, பருப்பு சோறு, பச்சடி. வெறுப்பேத்தாம போயிரு. என்ன என்னன்னு கேக்க? நான் ரசி சாப்பிட்டா உனக்கு என்ன? உனக்கே ஊருக்குள்ள போய் தான் வச்சிருக்கேன். அதுக்கு நீங்க தெம்பா வரணும். முதல்ல போறதுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்கான்னு பாருங்க. வண்டியா ஓட்டிக்கல அப்படி. குடலுக்குள்ள ஏதாவது கடந்தா தானே எழுந்தே நிக்க முடியும், இல்ல வண்டியே தூக்க முடியும். அதை சொல்ல வந்தேன். குந்தானிக்குள்ள ஒண்ணுமே இல்ல.
ரொம்ப பேசாத. கத்தி பேசாதப்பா, மயக்கம் போட்டு விழுந்துற போற. அதான் குந்தானிக்குள்ள ஒண்ணுமே இல்லையே. கோடலே குந்தானி எல்லாம் காஞ்சி போயில கிடக்குது. போயிரு போயிரு. எனக்கு என்ன, கத்தி கத்தி இருக்க எனர்ஜெல்லாம் போக போகுது. அதான் சொல்றேன்ல, இப்படி சாப்பிடுறதுக்கெல்லாம் ஒரு குடுப்படை வேணும். அதான் உனக்கு கிடையாது. எனக்கு ஏண்டி கிடையாது? உனக்கு கிடையாது. எனக்கு ஏண்டி கிடையாது? நான் யோகக்காரண்டி. ஏது காட்டுக்குள்ள தப்பறக்க சோத்து இல்லாம அலையுத நீ யோகக்காரன். எங்க நீ யோகக்காரன் தானே? என் கையில இருக்க பிளேட்டை மாதிரி உன் கையில ஒரு பிளேட் இருக்கட்டும், நான் ஒத்துக்கிறேன். நீ யோகக்காரன்னு நான் ஒத்துக்கிறேன். யோகக்காரன் தானே? எங்க உன் கையில ஒன்னையும் காணும். நான் தான் யோகக்காரி பத்தல. வடை, சோறு, கேசரி, பச்சடி எல்லாம் எல்லாம் இருக்குது. நீ யோகக்காரன் இல்ல, நீ ரவுடி பையன் இல்ல, முரட்டுக்காரனும் இல்ல, முட்டை பைய. இதுல வேற யோகக்காரனா? என்ன கோவம் வருதோ? அது ஏன் சாப்பாடு? யோகக்காரன் என் கையில இருந்து புடிங்கிட்டா யோகக்காரன் ஆயிருவேன். குடலு குந்தானிக்குள்ள இருக்கணும் சாப்பாடு, அதான் யோகக்காரன். நான் சும்மா கொண்டு கொடுத்திருந்தா நீ தின்றுக்க மாட்டேன். டா உனக்குலாம் வெட்டி வீராப்பு பேசினாதான் உன் வயிற்றுக்குள்ளெல்லாம் போகும். வெட்டி வீராப்புக்குன்னே பிறந்தவன். சாரி, உன்னை தெரியாம நான் அடிச்சிட்டேன், காரணம் தெரியாம அடிச்சிட்டேன். எல்லாம் உன் தங்கச்சியால வந்தது. எவ்வளோ ஊமைப்பட்டா மாதிரி இருந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்டு வந்திருக்கா. நான் அது தெரியாம இவன் அடிச்சுட்டேன். இப்போ இவன் என்ன பழி வாங்காம இருக்கணும்னா இவனுக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்தாதான் முடியும். அத்தி பழி கிளி வாங்கிடுவானோ? போதுமா? நான் அடிச்சிட்டக்காரன், இப்போ ஒத்துக்கிறதியா? அந்த வேலை முடிஞ்சுதே. ஒத்துக்கிட்டேன். இருந்தாலும் எனக்கு ஒத்துக்க மனசே வரல. அத்த ஃபுல் சாப்பாடு நான் சாப்பிட்டுட்டே. நான் யோகக்காரன் தானே? அப்படியா? வாங்கடா. ராபிசனை போட்டு வந்துட்டானுங்க. முதல் ஏங்கிட்ட வாங்கடா. இசை